நெல்லித்தோப்பு தொகுதியான எல்லா பொதுமக்களுக்கும் வணக்கம். இப்போ அந்த நெல்லித்தோப்பு தொகுதியில் நம்முடைய எல்ஜேகே கட்சி சார்பில் நமக்கு தர்பூசணி சின்னத்தில் வந்து நிற்கிறார், ஜெயக்குமார் ரெட்டியார் நிற்கிறாரு. அனைவரும் ஜெயக்குமார், முன்னாடி வந்து நான் ஜான்குமார் என்ன, இப்போ ஜெயக்குமார் இருக்கிறாரு. அவருக்கு வந்து நீங்கள் வந்து தர்பூசணி சின்னத்தில் நீங்கள் அனைவரும் வாக்களிக்கணும். நான் இடப்பெருமா மத்தியில் அரசு சார்ந்த ஒரு அரசு இங்கே பாண்டிச்சேரியில் இருந்தால் மட்டும்தான் அது வேலையாகும். ஸோ இப்போ பாண்டிச்சேரியில் என்ஆர் அவர்களே மீண்டும் அவர்கள் முதல்வராக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு எல்லாம் செய்யணும். ஏன்னா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் மத்தியில் சார்ந்த ஒரு அரசு இருந்தால் மட்டும்தான் பாண்டிச்சேரிக்கு அதிக சலுகைகள் கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் தான் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல, நாராயணசாமி கவர்மெண்ட்ல காங்கிரஸ் இருந்தேன். அப்ப 5 வருடத்துக்கு ஒட்டுமொத்தமாவே 38,550 கோடிக்கு தான் அவர் பட்ஜெட்டால போட முடிஞ்சது. ஆனா என்ஆர் அவர்கள் முதலமைச்சராகி இந்த 5 வருடத்துல 58,550 கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்க. அப்ப டோட்டலா 20,000 கோடி எக்ஸ்ட்ரா அன்னைக்கு வந்ததுன்னா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்களால் மட்டும்தான் அந்த 20,000 கோடியை கொடுக்க முடிஞ்சது. இது ஒன்னு உதாரணம், ஒரு சின்ன உதாரணம். ஏற்கனவே இருந்தப்போ ஒட்டுமொத்தத்துக்கு முதியோர் பென்ஷன் 2,000 தான் போட முடிஞ்சது காங்கிரஸ் கவர்மெண்டால. 100 ரூபாய் வந்து நாராயணசாமி முதலமைச்சர் எப்படியாவது ஏற்றி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணாரு. ஆனா இது வரைக்கும் நடக்கல. வந்த உடனே நம்முடைய என்ஆர் அவர்கள் ஃபர்ஸ்ட் கையெழுத்து 500 ரூபாய் போட்டாங்க. உடனே நரேந்திர மோடிஜி அதுக்கு உடனே சாங்ஷன் பண்ணி இன்னைக்கு 2,500 பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட் மந்த் வந்து நம்முடைய முதல்வர் என்ஆர் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் கேட்டுக்கொண்டது எனக்கு மீண்டும் ஒரு 500 ரூபாய் ஏற்றுறாங்க. இன்னைக்கு முதியோர் பென்ஷன் 3000 கிடைக்குது. இந்த 3000 கிடைக்கிறது அத்தனை விஷயமும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியால மட்டும்தான் முடியும். ஆகவே மத்திய அரசு சார்ந்த ஒரு அரசு இங்க பாண்டிச்சேரிக்கு வேணும். அதனால நெல்லித்தோப்பு தொகுதியில அவங்க செஞ்சுட்டாங்க, இவங்க பார்த்துட்டாங்க, ஒரு ஆள் தெரியாத பண்ண வேணாம். நானே நேரடியாக அங்க நிற்கதான் நினைச்சு எல்லா ஓட்டையும் உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை ஓட்டையும் கொத்தா அப்படியே வந்து தர்பூசணி சின்னத்துக்கு நம்முடைய ஜெயக்குமார் ரெட்டியாருக்கு நீங்க வாக்களிக்கணும். உங்கள் பொறுப்பாளர்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் சார்பில்